மக்களே வணக்கம். இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர்ல பாத்தீங்கன்னா கோர்ட் கேஸ் நடந்துட்டு இருக்குங்க. நீதிபதி ஒருத்தரா விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல நம்ம பாண்டியன் சொல்றாரு, ஐயா வணக்கம் ஐயா, நாங்களும் எங்க குடும்பமும் மனசார யாருக்கு எந்த துரோகமும் கெடுத்துடும் நினைக்கல ஐயா, எல்லாமே நாங்க நல்லதான் நினைச்சோம். எங்க போதாத காலம் இப்படி நாங்க மாட்டிக்கிட்டோம். அந்த பொண்ணு ரொம்ப பொய் புகாரா பண்ணிடுச்சு, பொய் புகாரா கொடுத்துருச்சு. எங்க வீட்டுல யாரும் அந்த பொண்ணு நாங்க தப்பா பேசல. ஒரு வார்த்தை கூட வரதட்சணை கொடுமை, நகை வாங்கிட்டு வா, அது வாங்கிட்டு வா, இது வாங்கிட்டு வா, எதுவுமே சொல்லல. உண்மை தெரிஞ்சும் நாங்க அந்த பொண்ணுகிட்ட ஏமா அப்படி பண்ண அப்படிதான் சொன்னோம். முதல் என் பையனை தான் சத்தம் போட்டேன். ஏன்டா கட்டம் பொண்டாட்டிக்கிட்ட இப்படி சண்டை போடுறேன்னு கேட்டேன். அவன் தான் நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னான். அப்பா அவ நம்மள எல்லாருமே ஏமாத்திட்டப்பா. அது இல்லாம சரவண மேல பொய்யான வழக்கெல்லாம் தான் பொய்யை மறைக்கிறதுக்கு சரவண மேலேயே தப்பான விஷயம்லாம் சில விஷயம் சொல்லியிருப்பா தங்கமயில். அதெல்லாம் ஜட்ஜு முன்னாடி நம்ம பாண்டியன் சொல்றாரு. பாண்டியன் வக்கீல் என்ன பண்ணுவாரு, தான் சேகரிச்ச ஆதாரத்தெல்லாம் ஜட்ஜ் முன் வைக்கிறாரு. ஐயா இந்த பொண்ணு சரவணை விட 2 வயசு மூத்தவ, அதுக்கு என்ன சர்டிஃபிகேட் எங்கிட்ட இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்க கர்ப்பமாகவே இல்லை. ஹாஸ்பிட்டல்லே நாங்கள் ரிப்போர்ட்லாம் வாங்கிட்டோம். அது தங்கமயில் கர்ப்பமாகவே தரிக்கல. அதுலேயும் அவங்க பொய் சொல்லியிருக்காங்க, படிப்பு விஷயத்துலையும் பொய் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் சேகரிச்ச விஷயத்தெல்லாம் ஜட்ஜு முன்னு வைக்கிறாங்க. பாக்கியதோட வக்கீல் குறுக்கு விசாரணை பண்றாரு. தங்கமயில் எல்லா வாக்குமூலமும் சொல்லிடுறா. எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தான், என்ன இப்படி டார்ச்சர் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதையே சொல்லிடுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் இதுதான் மயிலாட். அவங்க என்னதான் ஆதாரம் தீட்டினாலும் தங்கமயில் பாதிக்கப்பட்டது முழுசா சரவணனால தான், அந்த பாண்டியன் குடும்பத்தால தான் சொல்லிட்டு பாக்கியத்தோட வக்கீல் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பாக்கியத்தோட வக்கீல் என்ன சொல்றாரு, சார் நான் எதிர்ப்பு வக்கீலுக்கு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். அவங்களுக்கு சொந்தக்காரி 2 பேர் இருக்காங்க, முத்துவேலு சக்திவேலு. அவங்களே சாட்சி சொல்லுவாங்க அந்த வீட்டில் என்னென்ன கொடுமை நடந்தது, அநியாயம் நடந்ததுன்னு சொல்றாங்க. இந்த நேரத்தில் பாக்கியமும் மாணிக்கமும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. இந்த முத்துவேலு சக்திவேலு நம்மளுக்கு சாதகமாக தான் பேசுவாங்கன்னு. அவங்க என்ன எல்லாமே ஜீரோவாக தான் ஆயிடுச்சு. அவங்க எதுவுமே அது மாதிரி பேசல. முதல் முத்துவேலு பேசுறாரு, செஜ்ஜையாக்கு வணக்கம், நான் சொல்றதெல்லாம் எல்லாமே உண்மை சார். இந்த பாண்டியனுக்கும் எனக்கும், பாண்டியன் என்னோட மச்சான் தான், அந்த குடும்பம் எங்களுக்கும் பகை இருந்தது தான். ஆனால் எதிர் வீடு அங்கே என்ன பேசினாலும் இங்கே கேட்க, இங்கே என்ன பேசினாலும் எல்லாமே கேட்கும். இது வரைக்கும் எங்களுக்கு எந்த விஷயமும் தெரியாது. இந்த தங்கமயில் காலையில் வீட்டு வாசலில் உட்காந்து அழுதுருந்தாங்க. அப்போ தான் எங்களுக்கு நடந்த விஷயம் தெரியும். இது வரைக்கும் என் தங்கச்சி குடும்பமும் என் தங்கச்சி பையனும் அந்த பொண்ணை எந்த கொடுமையும் பண்ணல, நாங்களே பார்த்துருக்கோம். இவங்க எல்லாமே தப்பான பொய் தான் சொல்லியிருக்காங்க. இவங்க மேலே அவ்வளோ பொய் வச்சுட்டு எதிரி பொய்யை மறைக்கிறதுக்காக, எதிரி உண்மையை மறைக்கிறதுக்காக பொய் பேசியிருக்காங்க. எங்கள் தங்கச்சி குடும்பம் அது மாதிரிப்பட்ட குடும்பம் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இவர் பேசுறதை கேட்ட பாக்கியமாணிக்கும் ஷாக் ஆடுறாங்க. அடபாவி மனுஷா, நீ எங்களுக்கு ஆதரவாக பேசினா தங்கச்சி குடும்பத்துக்கு பேசுகிறானே, நான் என்ன பண்ணுவேன் தெரியலேன்னு சொல்லிட்டு வாயடைச்சு போய் நிற்கிறாங்க. இந்த பாக்கியா சக்திவேலை கூப்பிடுறாங்க. சக்திவேலுன்னு சொல்கிறாரு, ஐயா நாங்கள் கோர்ட்டு வாசலே இந்த அம்மா எங்களுக்காக பொய் சாட்சி சொல்லுங்க, அந்த பாண்டிய குடும்பம் தப்பா நீங்கள் பொய் புகார் கொடுங்க, ஜட்ஜி ஏற்றுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு களங்கமாக ஒரு குற்றத்தை முன் வச்சாங்க. ஐயா என் தங்கச்சி அப்படிப்பட்டவளே, என் தங்கச்சி குடும்பம், என் மாப்பிள்ளை, என் மச்சான் எல்லாமே நல்லவங்க ஐயா. எங்கள் வீட்டு பொண்ணு அந்த வீட்டில் தான் வாழுது, இவங்க எல்லாமே போய் ஃப்ராடு குடும்பம் ஐயான்னு சொல்லிட்டு ஜட்ஜு முன்னே தான் கருத்தை முன்வைக்கிறாங்க, சாட்சியாகவும் சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம ஜட்ஜே என்ன பண்ணுறாரு, பாண்டியன் குடும்பத்துக்கு ஜாமீன் கொடுக்குறாரு. இதை கேட்ட எல்லாருமே சந்தோஷமாகறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போய் ஸ்டேஷனுக்கு போய் என்ன பண்ணணும், காவல் நிலையத்தில் போய் உங்களை எல்லாருமே கையெழுத்து போட்டு நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட மொத்த குடும்பம் ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. மீனா ராஜியும் அரசியும் ஏன் இப்படி இருக்காங்க, சே அவங்க மேலே ஏதோ நினச்சேன், பாவம் நினச்சேன், இவ்வளோ அப்பத்தமாக போய் பேசியிருக்காங்களே, அவங்களும் என்ன ஜென்மம் தெரியல, அவங்க மூஞ்சை பார்க்கவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு அரிசி ரொம்ப வேதனைப்பட்டு கோவப்பட்டு பேசுகிறா. இருந்தாலும் ராஜி சொல்கிறா பழனிவேலுக்கிட்ட, அவங்களோட நகையெல்லாம் எதுக்கு, அதெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் மூலயமா வச்சு நம்ம திருப்பி கொடுத்துடணும், நம்மளுக்கு தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. ஏன் ராஜு மீனா அவங்க போட்ட நகை அனைத்தும் பித்தளைன்னு சொல்லிட்டு இன்னும் சொல்லாமல் இருக்காங்கன்னு தெரியல. அது ஒரு பாயிண்ட் சொன்னால் இவங்க கேஸுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும்ல, ஏன் சொல்லன்னு நினைக்கிறேன். ஏன் சொல்லல ஒண்ணுமே புரியல மக்களே. அது மட்டும் இல்லாம மீனாவோட அப்பாவும் நல்லா ஆதரவா இந்த பசங்களை கூட்டிட்டு வாங்க வீட்டுக்கு போகலாம், நான் சம்மதியெல்லாம் கூட்டிட்டு வரேன், நீங்க ஸ்டேஷனுக்குலாம் வர வேணாம், வீட்டுக்கு போங்க ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுறாங்க. ஸ்டேஷன் போய் கையெழுத்து போட்டு வந்த பாண்டியன் குடும்பம் மனசு நிம்மதி பெருமூச்சு விட்டுன்னு வெளியே வராங்க. பழனிவேலும் அக்காவை அணைச்சிக்கிறாரு. அக்கா கவலைப்படாதக்கா, நாங்கள் உங்க கூட தான் இருக்கோன்ட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அந்த ஃபேமிலியுமே. முத்துவேலு சக்திவேலும் கோர்ட்ல சாட்சி சொன்னது நம்மளுக்கு பெயில் வாங்கி கொடுத்தேன்னு நினச்சி பாண்டியனும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அவங்களுக்கு கைமாறு என்ன செய்ய போறாரு தெரியல, நன்றி எப்படி சொல்ல போறாரு தெரியல. எல்லாரும் ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்துடுறாங்க, வீட்டுக்கு கிளம்புறதா இருக்காங்க. அந்த நேரத்தில் கண்டிப்பாக எப்படியோ ஒரு நன்றியாச்சும் நம்ம பாண்டியன் தான் சொல்லணும் முத்துவேல் சக்திவேல் கிட்ட. என்ன பண்ணுவாருன்னு தெரியல. அடுத்த ஒரு வீடியோவில் தான் நம்ம பார்க்க முடியும் மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க.
பாராட்டி நீதிபதியா விசாரிக்கிறாரு. உங்க மேல வச்ச குற்றத்துக்கெல்லாம் நீங்க ஏத்துக்கிறீங்களா? என்ன சொல்றீங்களான்னு கேட்கிறாரு. ஐயா நான் சொல்றதெல்லாம் உண்மை ஐயா. என் பொண்டாட்டி வந்து எவ்வளோ பொய் சொல்லியிருக்கா ஐயா. இதெல்லாம் கேட்டு நானும் அமைதியா இருந்தேன். வீட்டுக்கு தெரிஞ்சு அப்பா அம்மா கஷ்டப்படுவாங்க. குடும்பத்துல அமைதி போயிடும்னு. ஆனா ஒரு கட்டத்துல என்னால பொறுக்க முடியல ஐயா. அவ வந்து என் மேல எனக்கு இன்னொரு பொண்ணு கூட தப்பான தொடர்புக்குன்னு சொல்லவும், கேட்கவும் எனக்கு மனசு ரொம்ப பதறி போச்சு. அதனால நான் உண்மைய போட்டு உடைச்சுட்டேன். அதனால தான் நானு விவாகரத்து நோட்டீஸும் குடுத்துட்டேன். எக்காலமும் நானு தங்கமயில் கூட சேர்ந்து வாழ மாட்டேன். எனக்கு இஷ்டமே இல்ல. எனக்கு விவாகரத்து குடுத்துருங்கன்னு சொல்லிட்டு இது கேட்கிறாரு. இத கேட்ட தங்கமயில் அதிர்ச்சிட்டு, மாமா ப்ளீஸ் மாமா நடந்தெல்லாம் மறந்துட்டு நம்ம ஒண்ணு வாழலாம்ன்னு சொல்றாங்க. இது எப்படி அவங்களால சொல்ல முடியுதுன்னு எனக்கு தெரியல. அவங்க ஒண்ணும் சின்ன குழந்தை இல்ல. அவங்க அம்மா சொல்றதெல்லாம் கேட்டுட்டு ஆடுறதுக்கு. கண்டிப்பா அடுத்த கோர்ட்ல அவங்கள பேசினாலும் தயவு செஞ்சு தங்கமயிலும் சரவணும் ஒண்ணு சேரக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். மக்களே நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்க கருத்த கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.